பிக் பாஸ் சீசன் 8 இப்போ இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கு. இந்த நிலையில் ஏற்கனவே வெளியே போனவங்களும் உள்ளே வராங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதில் 2 பேர் சப்ஸ்டியூட் ஆட போகிறாங்க. அவங்க யாரை வேணாலும் வெளியே போக சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அருணவ் அவர்கள் மறுபடியும் மீண்டும் உள்ளே வந்திருக்காரு. அப்போ அவர் நிறைய விஷயங்களை கலாய்க்கிற மாதிரி பேசியிருக்காராம். அருண் அவர்கள் இந்த இடத்திற்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தீபக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிச்சயமாக நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. இந்த லிவிங் பிளேஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை இருக்குது, ஒரு டிவைன் இருக்குது, அதை கெடுக்காதீங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியும் கூட அர்ணவ் அவர்கள் கேட்கவே இல்லையா. இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவர் நம்ம சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு இருக்காரா? அதற்கப்புறம் இவர் யார் மேலெல்லாம் கோவம் வச்சுருக்காரோ அதெல்லாம் இப்படி அவங்கள கலாய்ச்சி அவர் வெளியில் காட்ட போகிறாரா? எதற்காக அவர் இப்படி செஞ்சு வந்துட்டுருக்காரு? ஆக மொத்தத்தில் அருணவ் ஹவுஸ்மேட்ஸ்களை வச்சு செய்ய போகிறாரா? இல்லை அங்கே மீதம் இருக்கிறவங்க அருணவ் வச்சு செய்ய போகிறாங்களா அப்படின்றது தெரியல. இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் டைரெக்டாக வார இறுதியில் பேசும்போது அவர் வச்சு செய்ய போகிறாரா அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு புறம் இருக்க, இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சில விஷயங்களை சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, என்னை விரும்பக்கூடிய பலர் இருக்காங்க, என்னை வெறுக்கக்கூடிய சிலர் இருக்காங்க. என்னுடைய படம் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா என்னை பிடித்தவர்கள் கொண்டாடுவாங்க, என்னுடைய ரசிகர்கள். ஆனால் பிடிக்காதவங்க என்னை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் படம் தோல்வியாகுதுன்னா மற்றவர்களை பற்றி பேசுவாங்க. என் படம் வெற்றி அடையுதுன்னா அப்போவும் மற்ற படங்களை பற்றி தான் அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் என்னை நேசிக்கிறவர்களுக்காக, என்னை ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆதரிக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் படங்களை பண்ணுறேனே தவிர என்னை விமர்சிக்கிறவர்களுக்காக கிடையாது. அதனால் ஒருபோதும் அதை நினைத்து நான் எந்த கவலையும் பட போகிறது கிடையாது அப்படின்னு இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. இதுதான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் இப்போ வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னதை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.